வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் அப்சர்வ் between the slide of humanoid seed cell and slide of onion peel when viewed under the காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்னடா சம்பந்தமே இல்லாம ஹியூமனோட சீட் செல்லையும் அதே மாதிரி ஆனியனோட பீலையும் வந்து கேட்கறாங்களே அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுக்கலாம். ஒண்ணும் கிடையாது. அப்படி கொஞ்சம் வந்து என்னன்னா ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க. என்னன்னா இந்த ஹியூமனோட செல்லையும், அதாவது ஹியூமனா என்ன, நம்ம அனிமல் ரைட்டா, அப்ப அனிமல் செல்லையும் ஆனியன் என்ன, பிளான்ட் ரைட்டா, அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்ன, அதுதான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே வந்து தமிழ்ல பாருங்க. கூட்டு நுண்ணோக்கியில் பார்க்கும் போது மனித கன்னத்தின் செல்களின் சறுக்குகளுக்கும் வெங்காய தோல்களின் சறுக்குகளுக்கும் இடையே காணப்படும் முக்கிய வேறுபாடு என்ன. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவேன். இதன் மூலம் என்ன, இந்த கொஸ்டின் குரூப்ல கேட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸ் பிடிஎஃப் உங்களோட டெலிகிராம் சேனல்ல பணிவாய்ப்புல கொடுத்துருவேன். அது எதுக்காகனா நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கேள்வி, அனிமல் வெர்சஸ் பிளான்ட் செல். நம்ம என்ன ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருப்போம். என்ன லேர்ன் பண்ணிருப்போம், ஒரு அனிமல் செல் இருக்குன்னா அதுக்கு மட்டுமே இருக்கிற வந்து சில பார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் என்ன பிளான்ட் செல்லுக்கு, சாரி இதுதான் வந்து பிளான்ட் செல்லு, இது வந்து என்னன்னா அனிமல் செல்லு. பிளான்ட் செல்லுக்கு மட்டுமே இருக்கிற வந்து பார்ட் பார்த்தா குளோரோபிளாஸ்ட். ஏன்னா இதன் மூலம் என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து குளோரோஃபில் இருக்கும். அதே மாதிரி செல்வால், இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. குளோரோபிளாஸ்டையும் செல்வாலையும் எங்க மட்டும்தான் பார்க்க முடியும்னா பிளான்ட் செல்ல மட்டுமே பார்க்க முடியும். இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் என்னன்னா, இந்த வால் இருக்கு பாத்தீங்கன்னா, வால்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம், சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சுவர் தேவைப்படும்னா பிளான்ட்டுக்கு, ஏன்னா பிளான்டால ஓட முடியாது. அதே இது அனிமலால ஓட முடியும். ஸோ ஓட முடியாதுக்கு எதுக்கு வந்து சுவர், ஒரு இடத்துல நம்ம வந்து பாதுகாக்கணும், அந்த இடத்துல சுவர் போடுமா, அதனால பிளான்ட்டுக்கு சுவர் தேவை, அனிமலுக்கு சுவர் தேவையில்லை. ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இதை வச்சு நம்ம இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணி பார்ப்போமே. உங்க முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். பிரசன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட் இன் சீக் செல், அதாவது சீக் மீன் வந்து அனிமலோடது. அனிமல்ல பிளாஸ்டிட் வந்து இருக்காது. பிளாஸ்டிக்னா என்ன, நம்ம அந்த குளோரோ பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா, அதுதான் வந்துன்னா நிறமிகள். அதுக்கு கீழே தான் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா கொடுத்துருக்காங்க. செகண்ட், த பிரசன்ஸ் ஆஃப் செல் வால் இன் த ஆனியன் பீல் செல், இதுதான் வந்து முக்கியமான டிஃபரன்ஸை. அதாவது ஹியூமன் செல்லுக்கு அனிமல் செல்லுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க, அனிமல் செல்ல எது இருக்காதுன்னா செல்வால் இருக்காது, ஆனா பிளான்ட் செல்ல இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். சி பாருங்க, செல்வால் இதுல ஹியூமனோட சீக் செல், அப்ப ஹியூமன் செல் அனிமல் செல்ல இருக்காது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபோர்த், பிரசன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இன் த ஆனியன் பீல் செல், அதாவது மைட்டோகாண்ட்ரியா வந்து அனிமல் செல்லா இருந்தாலும் சரி, அதே மாதிரி என்ன பிளான்ட் செல்லா இருந்தாலும் சரி, ரெண்டுலயுமே மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஆனா அவன் கேட்கிற கேள்வி டிஃபரன்ஸா கேட்டிருக்கான். அதனால இதை டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. அதனால இந்த கேள்விக்கு ப்ராப்பரா ஆன்சர் என்னதான் வரும்னா டி தான் வரும்.